மூணாறில் குளிர் அதிகரித்ததோடு தேயிலை விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. -டிகிரி குளிர் வந்ததோடு தேயிலை செடிகள் கரிந்து வருகின்றன. கடுமையான பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் கடுமையான வெயிலும் தேயிலை விவசாயத்தை பாதித்துள்ளது. கடந்த சில தினங்களாகவே மூணாறிலும் சுற்றுப்புற பகுதிகளிலும் -டிகிரி குளிர் அனுபவப்பட்டு வருகிறது. குளிர் அதிகரித்ததோடு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்த போதும் கடுமையான குளிரால் தோட்டப் பகுதிகளுக்கும் ஏமாற்றம் கிடைத்துள்ளது. பல ஏக்கர் கணக்கிலான தேயிலை செடிகள் பனிப்பொழிவால் நாசமடைந்துள்ளன. ஹரிசன் மலையாரம் பிளான்டேஷனின் 30 ஏக்கரும் கரந்தேவன் கம்பெனியின் 100 ஹெக்டேர் தேயிலை செடிகளும் കായ്ந்துள்ளன. அதிகாலையில் ഏർപ്പെടും പനിപ്പൊഴിവുதான் இதற்கு കാരണം. ഇന്നലെയും അതിന് മുമ്പത്തെ ഒരു ദിവസവും ഇവിടെ മൈനസ് ടെമ്പറേച്ചറാണ് രേഖപ്പെടുത്തിയിട്ടുള്ളത്. ഏകദേശം 121 ഏക്കറോളം സ്ഥലത്ത് മഞ്ഞ് വന്നടിഞ്ഞ് ഇതുപോലെ തേയില കരിഞ്ഞു പോകുന്ന ഒരു സാഹചര്യം ഉണ്ടായി. ഏകദേശം 1500ഓളം തൊഴിലാളികൾക്ക് ഈ 3 മാസത്തേക്ക് വേല ചെയ്യേണ്ടിയിരുന്ന കുളുന്ത് ഞങ്ങൾക്ക് ഇതുമൂലം നഷ്ടമായിരിക്കുകയാണ്. ഇത് എന്തായിരുന്നു സംഭവിച്ചതെന്ന് പറഞ്ഞാൽ, പൊതുവെ ഒരു 3 വർഷങ്ങൾക്ക് മുമ്പാണ് ഈ ഒരു എസ്റ്റേറ്റിൽ ഇതേ ഒരു അവസ്ഥ ഞങ്ങൾ ഫേസ് ചെയ്തിട്ടുള്ളത്. நல்ல தேயிலை உற்பத்தி கிடைக்கும் தேயிலை செடிகள் அதிகமாக காய்ந்துள்ளன. இதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர பல மாதங்கள் தேவைப்படும். 3 வருடங்களுக்கு முன்பு இதுபோன்ற பனிப்பொழிவு மூணாறில் பாதித்தது. வரும் நாட்களில் இனியும் வெப்பநிலை குறையும் என்பதால் தோட்டப்பகுதிக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது கம்பெனிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.